ஸ்ருதிஸ்மிருதிபுராணானாम् ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாதம் சங்கரம் லோகசங்கரம் சங்கரம் சங்கராச்சார்யம் கேசவம் பாதராயணம் சூத்ரபாஷ்யக்ருதௌ வந்தே பகவந்தோ புனః புனः ஈஸ்வரோ குருராத்மேதி மூர்த்திபேதவிபாகினே व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। शगनाववतु शगनौ भुनक्तु शगवीर्यं करवावहै तेजस्विना अधीतमस्तु मा विद्विषावहैः। ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. இந்த வகுப்புல நாம யதி பஞ்சகம் அப்படிங்கிற நூலினுடைய 2வது ஸ்லோகத்தை பார்க்கலாம். கூட சொல்றீங்களா? மூலம் தரோ கேவலம் ஆஸ்ரயந்தஹ பாணித்வயம் போக்தும் அம்ருதயந்தஹ கந்தாமிவ ஸ்ரீமபி குஸ்தயந்தஹ குத்சயந்தஹ கௌபீனவந்தஹ கலுபாக்யவந்தஹ. மூலம் தரோ கேவலம் ஆஸ்ரயந்தஹ அப்படின்னா மரத்தினுடைய வேர். மூலம்னா மரத்தினுடைய வேர், தருனா நிழல் அல்லது மரத்து நிழல் அப்படி சொல்லுவாங்க. இப்போ இந்த மரத்தினுடைய நிழலே தன்னுடைய இருப்பிடமாக கொண்டவன் யதி அப்படின்னு இந்த முதல் லைன் வருது. இப்படியெல்லாம் இருக்க முடியுமா? மரத்தினுடைய வேரே தன்னுடைய வீடு போல நினைச்சுக்கிட்டு ஒரு யதி இருக்கிறான்னா அவனால எப்படி இது முடியுது அப்படின்னு சங்கரர் நமக்கு இந்த யதி பஞ்சகத்துல வெறும் 5 ஸ்லோகத்தை மட்டும்தான் கொடுத்துருக்குறாங்க. அவர்னால சாதாரணமான இந்த உலகத்துல வாழ்றவங்க இப்படியெல்லாம் தன்னுடைய லக்ஸுரிக்காக என்னவெல்லாம் செய்துக்கிறாங்களோ அத்தனையும் தியாகம் பண்ணினோம்னா இந்த யதி இருக்கிறான் அப்படின்னு சொல்றாரு. இப்போ நமக்கு ஒரு வீடு வேணும், அந்த வீட்டுக்கு எவ்வளோ ஆன லக்ஸுரி ஆன ஏசி, ஃபேனு, நல்ல குளிர்காலத்தில் வெது வெதுப்பாக போத்திக்கிறதுக்கு பெட்ஷீட்டு, இத்தனையும் நம்ம ஒரு வீடுங்கிற பேரில் சேகரித்து வச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் இந்த யதி என்ன பண்ணுறாரு? வெறுமனே ஒரு வேறே போதும்னு இருக்கிறாரு. எப்படி இவருக்கு இந்த மனநிலை வாச்சு? இது சாதாரணமாக கிடைக்குமா? இப்போ நம்மளை போய் மரத்தடியில் படுத்து தூங்குமா? முடியாது. ஆனால் அவர் தன்னுடைய சொரூபத்தை கண்டவராக இருக்கிறார். இந்த சரீரத்துக்கு குளிர் வரலாம், அல்லது வெப்பத்தால் தகிச்சு போயிட்டு ஐயோ ரொம்ப வெயிலாக இருக்குதுன்னு உஷ்ணத்துக்காக பயந்து நம்ம குளிர்ச்சியை நோக்கி ஓடலாம். பசிதாகம் வரலாம், நோய் வரலாம், சுகம் வரலாம். ஆனால் இத்தனையும் அவர் என்னுடையதுன்னு அவர் அதை தன் மேலே ஆசிரியம் பண்ணிக்கல. ஆசிரியம் பண்ணாததுனால அவருக்கு ஒரு மர நிழலே, மர வேரே சுகமானதாக இருக்குது. இது எப்படி வாய்க்க பெற்றதுன்னு பார்த்தா சங்கரர் சொல்றாரு, இது சாதாரணமாக வாய்க்க பெற்றது அல்ல, இது விவேக வைராகியத்தால் உண்டான ஒரு நிலைங்கிறாரு. இப்போ நம்ம கூட சார் இன்னைக்கு உங்களுக்கெல்லாம் இன்னைக்கு இங்கே பெட்டு கிடையாது, ஒரு ஃபேன் கிடையாது அப்படின்னா, சோறு கிடையாது அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்? கொஞ்ச நேரத்தில் தவிச்சு போவோம். ஆனால் இதெல்லாம் இந்த சரீரத்தினுடைய ஆசிரியத்துக்காக நாம் எடுத்துக்கிற ஒரு வாழ்க்கை முறை. ஆனால் அதே யதி பார்த்தீங்கன்னா அந்த சரீர வாழ்க்கை முறைக்கு ரொம்ப எளிமையாக எடுத்துக்கிறார். அப்படின்னா அது எப்படி முடியுதுன்னா விவேகத்தாலும் வைராகியத்தாலும் தன் சொரூபம் என்னதுன்னு கண்டுகிட்டதால மட்டும்தான் முடியுது. அப்படி கண்டுகிட்டனால மட்டும்தான் எனக்கு சாதாரண இந்த இடமே போதுன்னு அவர் இருக்கிறாரு அப்படின்னு இந்த முதல் லைன். மூலம் தரோ கேவலம் ஆசிரயந்தக அப்படின்னா மரத்து நிழலே அவனுக்கு வீடு போல அவன் ரொம்ப சாந்தமா இருக்கிறான் அப்படின்னு. 2வது லைனு பாணித்வயம் போக்து மந்த்ரயந்தக மந்த்ரயந்தக. பிச்சை எடுத்துக்கிறதுக்கு தன்னுடைய 2 கைகளே போதும்னு இருக்கிறானா. இதெல்லாம் கேட்கும்போது நமக்கு ஆச்சரியமா தான் இருக்குது. உண்மையிலேயே இப்படி ஒருத்தர் இருப்பாங்களா அப்படின்னு. இப்படியும் இருக்கிறாங்க. பாத்திரம் வச்சுக்கிட்டு பிச்சாந்தேகின்னு சொல்லிட்டு நம்ம மற்றவங்களையெல்லாம் நம்ம நினைக்க வேண்டாம். நம்மளுடைய ஆத்ம ஞானத்துல
நல்ல முதிர்ந்த ஒரு ஞானிகள் எல்லாம் நம்ம காசி, ரிஷிகேஷ், அப்புறம் இன்னும் கைலாஸ் போன்ற இடங்கள் எல்லாம் நிறைய அத்வைத ஞானிகள் இருக்கிறாங்க. நம்ம நினைக்கிற அத்வைத ஞானிகள் இப்படிதான் இருப்பாங்க அப்படின்னு, அப்படி கிடையாது. அவங்க பிச்சை எடுத்துட்டு வாழ்றவங்களாகவும் இருக்கிறாங்க. தனக்குன்னு ஒரு குடிசை, அது குட்டியான்னு சொல்லுவாங்க அங்கெல்லாம், தனக்குன்னு ஒரு குடிசையை வச்சுக்கிட்டு தானே சமைச்சு உண்றவங்களாகவும் இருப்பாங்க. அல்லது எந்த பாத்திரமுமே இல்லாம இந்த கையே பாத்திரமா, அதுக்கு கரப்பாத்தினி சுவாமிகள்னு ஒரு பேர் உண்டு. கையை மட்டுமே பாத்திரமா வச்சுக்குவாங்களா, பசிக்கிற நேரம் பவதி பிச்சான் தேகி நாராயண ஹரின்ட்டு இந்த கையை ஏந்திக்கிட்டு போவாங்க. இந்த கையில என்ன கொள்ளுதோ உணவு, அந்த உணவை மட்டுமே அவங்க திருப்தியா உண்டு கொண்டு அதே கையை கழுவிட்டு அதுலேயே தண்ணி வாங்கி குடிச்சுக்கிட்டு தனக்குன்னு ஒரு பாத்திரம் கூட வச்சுக்காத நிலை அப்படின்னா, அந்த நிலையை கொஞ்சம் யோசனை பண்ணி பார்த்தோம்னா எவ்வளோ ஆனந்தமா இருக்குது. இன்னைக்கு நம்ம சாப்பிட்றதுக்காக எத்தனை விதவிதமான பிளேட்ஸு, பீங்கான் பிளேட்ஸு, இல்லை டிஷ்வாஷருக்குள்ளே போடுற மாதிரி நல்லா முழுக்குன்னு இருக்கணும். வடும்பு இருந்தால் டிஷ்வாஷருக்குள்ளே போட முடியாது, சில்வர் பிளேட் வேணும். அதாவது நம்ம சாப்பிட்ற உணவுக்கான பாத்திரத்திலேயே எத்தனை வெரைட்டியை நம்ம தேடி திரியிறோம். உணவுகளில் எத்தனை லக்ஸுரியை பார்க்குறோம். இதையெல்லாம் கடந்தவன் இப்படி இருக்கிறான்னா இது சும்மா சாதாரணமாக வாய்க்கப்பட்ட நிலை இல்லை. அவன் ஞானத்தினால் தன்னை யார் என்று உணர்ந்துகிட்ட அந்த ஞானத்தினால அந்த எதி இப்படி இருக்கிறான். தன் கையே உணவாக, தன் கையே உணவு வாங்கக்கூடிய பாத்திரமாக அவர் பயன்படுத்துகிறார். அப்படிப்பட்ட ஒரு நிலையில் அவர் எதி இருக்கிறார் அப்படின்னு அந்த 2வது லைன். 3வது, கந்தாமிவ ஸ்ரீமபி குத்சயந்தக. கிழிந்த, கந்தாமிவ அப்படின்னா கிழிந்த துணி, கிழிஞ்ச போன துணி தான் கந்தை துணி. ஸ்ரீமபிச்ச குத்சயந்தக, அந்த கந்தை துணியில நமக்கு இப்போ நம்ம நல்ல வீட்டில் நல்ல ட்ரெஸ் எல்லாம் வச்சிருப்போம். அதுல ஒரு 2 ட்ரெஸ், ஒரு ட்ரெஸ் மட்டும் கிழிஞ்சு போச்சு அப்படின்னா அந்த ட்ரெஸ் மேல நமக்கு ஏதாவது ஒரு பிரியம் வருமா? அது மேல எவ்வளவு ஒரு வைராகியம் வரும். இது எதுக்கடா இன்னும் இங்க வச்சுட்டு இருக்கிற பீராவை காத்துட்டு எடுத்து கிழிச்சு துடைக்கிறதுக்கு போடணும், கிழிச்சு துடைக்கிறதுக்கு போட்டுருவோம். அப்போ இந்த எதியானவன் அந்த கந்தை துணியில கூட ஒரு விருப்பம் இல்லாம இருப்பானா? அதுக்கு சுவாமி ஒரு இந்த எதி பஞ்சகத்திலே நம்ம சுவாமி ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்க. சின்ன வயசுல இருந்தே, அதாவது ஒரு ஒரு குறிப்பிட்ட பால்ய பருவத்துல இருந்தே ஒரு சன்னியாசி இருக்கிறான்னு வச்சுக்கோங்களேன். அவன் சன்னியாசின்னா அவங்க கிட்ட மீறி என்ன இருக்கும்னா, ஒரு காவி வஸ்திரம் இருக்கும், ருத்ராட்சம் இருக்கும், கமண்டலம் இருக்கும். இதை அவங்க படிச்சுக்கிறதுக்கு 4-5 கிரந்தங்களையும் உபநிஷத்துக்களையும் வச்சிருப்பாங்க. இதுதான் சன்னியாசிக்கு மேக்சிமம் சொத்து அவங்கன்னு வச்சுக்கிறது. இப்போ அதுல ஒரு சன்னியாசி அவங்க கடைசியில இறக்குற தருவாய் ஆயிடுச்சு. இப்போ அவங்க படுத்த படுக்கையா இருக்காங்க. பக்கத்துல இருக்கிற 4-5 ஸ்டூடெண்ட் எல்லாம் பேசிக்கிட்டாங்களாம், இவங்க போட்டிருக்காங்களே இந்த ருத்ராட்சம், அது மட்டும் நம்ம வாங்கிக்குவோமா, அவங்க உயிரோடு இருக்கும்போதே நம்ம கேட்டு வாங்கிக்குவோமான்னு அந்த சன்னியாசி இறக்கிற தருவாயில் இருந்தா கூட டப்புனு ருத்ராட்சத்தை பிடிச்சிக்கிட்டு படுத்துக்கிட்டாரா, அது காதுல விழுந்துச்சு பிடிச்சிக்கிட்டாரா. அப்போ சன்னியாசிக்கு எல்லாத்தையும் விட்டுட்டான், அந்த ஒரு 4-5 மட்டும் அவனுக்கு சொத்துன்னு இருக்குது. அதுல கூட ஒரு பற்று வந்துடுது. இது நான் யூஸ் பண்ற கமண்டலமாச்சு, இது யார் எடுத்ததுன்னு ஒரு கோபம் வந்துடுது. இதுக்குள்ளேயே சன்னியாசிகள்லாம் கொஞ்சம் ரொம்ப அக்ரெசிவான கோபம் முடியும். நான் அவங்களுக்குள்ள பெரிய ஒரு நேர்மையும் ஒரு திட புத்தி, அசையாத ஒரு வீரியம் அவங்க கிட்ட இருக்கும். அப்போ அவங்க கிட்ட கொஞ்சம் சுருக்குன்னு ஒரு கோபத்தையும் ஒரு சுருக்குத்தன், அது நம்ம ரொம்ப கொச்சையான தமிழ் தான் அந்த வார்த்தை எனக்கு தெரியாதனால அந்த வார்த்தை யூஸ் பண்ணாம அவங்க ரொம்ப ஒரு ஒரு எப்படி சொல்றேன்னு தெரியல, அந்த வார்த்தை இல்லாம சொல்லணும்னா அதுக்கு சரியான வார்த்தை எனக்கு தெரியல, அப்படி இருப்பாங்க. அப்படி இருப்பாங்க. அதனால அவங்க கிட்ட நம்ம எல்லாத்தையும் விட்டவங்கன்னு பார்ப்போம். ஆனா 4-5 விஷயத்துல மட்டும் அவங்க ரொம்ப பிடிமானமா இருப்பாங்க. ஆனா இங்க சொல்லக்கூடிய எது எப்படி இருப்பான்னா, அவன் உடுத்திருக்கான் இல்லையா கந்தல் துணி, அந்த கந்தை துணியில கூட அவனுக்கு துணியும் பற்றே இருக்காதான். கந்தை தான் உடுத்தி இருப்பான், அந்த துணியில கூட அவனுக்கு பற்றில்லாம இருந்துகிட்டு போவான். அப்போ இந்த நமக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, உலக விஷயங்கள்ல நமக்கு புத்திரேஷனா வித்தாய லோகேஷனா வித்தாய புத்திரேஷனா வித்திரேஷனா லோகேஷனா, புத்திரம் வித்தம் லோகம். இந்த 3லயும் நமக்கு எவ்வளவான பற்றுகள் பிடிமானம் இருக்குது. இதையெல்லாம் விட்டுட்டு நம்ம கடைசியில ஒரு சன்னியாசி நிலைக்கு போனோம்னா ஒரு ஏதோ குறைஞ்சபட்சமான ஒரு பற்றுதலுடைய வாழ்க்கையில போவோம். அந்த குறைஞ்சபட்சமான பற்றுதல் கடைசியில போக 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 போக
உங்களுக்கு எதுல நிற்கும் அப்படின்னா மானத்தை காப்பாத்திக்கிறதுக்கான ஒரு கிழிஞ்ச வஸ்திரத்துல நிற்கும். அதுலயும் பற்று விடணும் அப்படின்னா எப்படிப்பட்ட மனநிலை இருப்பான் இந்த இந்த எதியானவன், எப்படியான நிலையில் இருப்பான்னு பாருங்க அப்படின்னு இந்த எதி பஞ்சகம் முழுக்க முழுக்க ஒவ்வொரு வரியும் பார்த்தா பூரணமான விவேக வைராகியத்தினால உண்டான அந்த நிலையை தான் இந்த 5 ஸ்லோகமும் சொல்லுது. எனக்கு படிக்க இந்த ஒருத்தனுக்கு ஒரு அறகுறையா வைராகியம் வந்துருச்சு என் வையே பாப்பா இந்த உலகத்துல. சுவாமி ஒரு வைராகியத்துக்கு ஒரு பழமொழி சொல்லுவாங்களே, எதகரேவ விரஜேத் ததகரேவ பிரவரஜேத். எப்போ உனக்கு ஒரு துளியாவது உள்ள வைராகிய நெருப்பு பத்திடுச்சோ அப்பவே மொத்தத்தையும் தூக்கி போட்டுட்டு ஓடி போயிரு. நீ நீ போயிடு. நீ அந்த வைராகியம் திரும்பியும் நலிஞ்சு மறுபடியும் இந்த உலகத்துல வந்து இலகி போய் ஒட்டுறதுக்குள்ள வைராகியம் வந்து அந்த சனமே விட்டுதுடா எனக்கு பற்றுன்னு ஓடி போயிருங்கிறாரு. அதுக்கு இதுக்கு முன்னாடி என்ன பாடஞ்சி படிச்சு நம்ம சாதன பஞ்சகம் அதுல அப்படி சொல்லுது, எப்போ வைராகியம் வருதோ அப்போ ஓடி போயிருக்குது. அப்போ அப்படிப்பட்ட விவேக வைராகியம் வந்தவனுடைய நிலையை இந்த ஸ்லோகம் முழுக்க சொல்ல படிக்க படிக்க அவ்வளோ ஆனந்தமா இருக்குது. இந்த நிலை வர்றதுக்காடா இவ்வளோ கஷ்டப்படுற நம்ம. ஆனா ஒரு எதி இந்த நிலையெல்லாம் அடைஞ்சிட்டு எதுவுமே இல்லாம எவ்வளோ பூரானந்தத்தில் இருக்கிறாருன்னு பார்க்கும்போது படிக்க படிக்க ஆனந்தமா இருக்கிறதுனால இன்னைக்கு எப்படியாவது இந்த 4 ஸ்லோகத்தை இன்னைக்கு முடிச்சிடணும்ட்டு முடியோ வந்திருக்கிறேன். அதனால இன்னைக்கு இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல 2, செகண்ட் ஹாஃப்ல 2 ஸ்லோகத்தை பார்த்துடலாம். அப்புறம் 4வது வரி, கௌபீன வந்தக கழுபாக்கி வந்தக. இது எல்லா பாடல்களையும் கடைசியில் இந்த கௌபீன வந்தக கழுபாக்கி வந்தக வரும். அதனால இதுக்கு கோமணத்தோடு இருக்கிற அவனே மிகவும் பாக்கியசாலின்னு வருது. 2வது ஸ்லோகம் முடிஞ்சது. 3வது, தேகாதி பாவம் பரிமார்ஜயந்தக ஆத்ம அனாத்ம அவலோகயந்தக நாந்தம் ந மத்தியம் நஹி பஹி ஸ்மரந்தஹ நா பஹி ஸ்மரந்தஹ கௌபீனவந்தக கலுபாக்கியவந்தக. இப்போ தேகாதி பாவம் பரிமார்ஜயந்தக அப்படின்னா தேகாதி பாவங்கள்லாம் என்ன? நமக்கு தேகத்துல என்னென்ன விதமான பாவங்கள்லாம் வருது? இந்த சரீரம் நான் அப்படிங்கிற ஒரு பாவம் வருதா? இந்த தேகத்துல என்னென்னவெல்லாம் இருக்குது? நம்ம சுவாமி அப்படியா தான் சொன்னாங்க. பெட்டு ஐ, பெட்டில் என்னென்னவெல்லாம் வருது? பெர்செப்ஷன், நம்மளுடைய உணர்வுகள், உணர்ச்சிகள். ஈல் என்ன? எமோஷனல், உணர்வுகள், பெர்செப்ஷன்ஸ், அப்புறம் தாட்ஸ், எண்ணங்கள். இது அத்தனையுமே நம்ம தேகாதி பாவத்தில் இருக்குதா? நம்ம பாவத்தில் இருக்குதா? இல்லாம இருக்குதா? நம்ம ஒரு பக்கம் இந்த உலகத்து பக்கம் போயிட்டோம்னா எப்போ பஸ் வரும், எத்தனை டைமுக்கு நம்ம வீட்டுக்கு போகலாம், இந்த வீட்டுக்கு போனது சரி ஓகே, இது நம்ம போக நேரத்தை நமக்கு உணவுக்கு ஒன்றும் வழி இருக்காது, இங்கே சாப்பிட்டு போவோம் அப்படின்னு இந்த தேகத்தை குறித்து தானே இருக்குது. இந்த தேகத்தை குறித்து அந்நியமான பாவனை நம்மக்கிட்ட எப்பயாவது வருதாடா? கொஞ்சம் சிந்தனை பண்ணி பார்த்தோன்னா நிச்சயமா சொல்கிறேன், இந்த தேகத்தை குறித்து அந்நிய பாவனைக்கு நம்ம போகிறதுங்கிறது சுவாமி சொன்ன மாதிரி அந்த தியான நேரத்தில் கொஞ்ச நேரமா ஐயோ இந்த சரீரத்து பின்னாடி ஓடி ஓடி ஓய முடியல, என்னால எனக்கு ஓய்வா இருக்கு, ஓச்சலா இருக்குது. இந்த மனசு பின்னாடி ஐயோ என்ன வேகத்துல இந்த நம்ம ஓட வேண்டியத மனசு கண்ணுக்கு எட்டுன தூரத்துக்கு என்ன வேகத்துல போதுங்கிறீங்க. காலையில எழுந்து கொஞ்ச நேரம் நீங்க தியானம் பண்ணி பாருங்க. முந்தின நாள் நீங்க செஞ்ச வேலை, முந்தின நாள் உங்க கம்பெனி விஷயத்துல ஓடின விஷயங்கள், குடும்ப விஷயத்துல ஓடுனதெல்லாம் காலையில அப்படி கண்ணை மூடி கொஞ்ச நேரம் உட்கார்ந்தா அத்தனையும் செட்டு வேகத்துல பிச்சுக்கிட்டு ஓடுது மனசு. இந்த மனசை கவனிக்கவே முடியல. இதெல்லாம் எங்கிருந்து வருதுங்கிறீங்க? நம்மளுடைய தேக பாவனையிலிருந்து தானே வருது. தேக பாவனை நம்ம ஒரு நிமிஷம் கூட விட்டொழிக்க முடியலையே. ஆனா இந்த எதியானவன் தேக பாவனையை பரிமார்ஜயந்தகன்னா நம்ம விளக்குமாத்துல வீட்டெல்லாம் கூட்டுவோம் இல்லையா? நம்ம விளக்குமாறு எடுத்தா என்ன பண்ணுவோம்? இந்த குப்பை கூளம் பிஸ்கட்டு தூள் எறும்பு எல்லாத்தையும் கூட்டி குப்பை தொட்டியில தூக்கி டஸ்ட்பின்ல போட்டு மூடி வச்சிருவோம். ஆனா இந்த யதியானவன் தன்னுடைய தேகாதி பாவங்கள், தேகம் ஆதி அப்படின்னா எக்ஸ்ட்ரா, இந்த தேகத்தை சார்ந்து நீ இன்னும் எக்ஸ்ட்ரா என்னென்னவெல்லாம் ப்ளஸ் பண்ணிக்கிறியோ அத்தனையும் அந்த விளக்கமாத்து கட்டையை வச்சு கூட்டி டஸ்ட்பின்ல போட்ட மாதிரி எல்லா பாவத்தையும் கூட்டி போட்டாராம்.
நேற்று இந்த ஸ்லோகத்தை படிச்சுட்டு சரி நம்மனால அப்படி முடியுதான்னு கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்ப்போமேன்னு காத்தால எழுந்து நிஜமாக சொல்கிறேன் ஜி. எனக்கு பொய் சொல்ல எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. எனக்கு உள்ள ஒன்று வச்சுக்கிட்டு எனக்கு வெளியே ஒன்று கிளாஸ் எடுக்கவே தெரியாது. சாமி கூட பல நேரத்தில் நீங்கள் ஏன் இன்னும் அந்த குப்பை தொட்டி பிடிச்சிக்கிட்டே அழுகிறீம்பாங்க. விட்டு தொலைஞ்சாதானே நம்மளால விட்டேன்னு சொல்ல முடியும். காத்தால எழுந்து இப்படி இந்த எதியானவன் இந்த தேகாதி பாவங்களை கூட்டி குப்பை தொட்டியில போட முடியுது, நம்மனால முடியுமா முடியாதான்னு கொஞ்சம் கண்ணை மூடி உட்கார்ந்தா பெட்ரோலே தீர்ந்து போயிரும் போலுக்கு. அது போற வேகத்துக்கு நம்மளால போக முடியல. நம்ம சரி இது நமக்கு செட் ஆகாது அப்படின்ட்டு கொஞ்ச நேரம் என்னால முடியாது, இந்த மனசு பின்னால ஓட முடியாது, இந்த பாவத்தின் பின்னால ஓட முடியாது அப்படின்னு ஒரு ஒரு அடைக்கலமற்றவனா என்னால முடியாதுன்னு உட்காரும் போதுதான் நிஜமா சொல்றேன் ஜி, மனசு ஒரு நிமிஷம் நின்னுது. இந்த தேக பாவங்கள் கொஞ்ச நிமிஷம் அடங்கி போச்சு. அப்பதான் நான் நினைச்சேன், நம்ம இத விரட்டி பிடிச்சி இதெல்லாம் நீ வேலைக்கு ஆகாது நில்லுன்னா நிக்காது, என்னால முடியலப்பா அப்படின்னு கையை விரிச்சிட்டு என்னால இதுக்கு மேல முடியாது, பெட்ரோல் தீர்ந்து போச்சு எல்லாம் தீர்ந்து போச்சுன்னு அக்கடான்னு உட்காரும் போதுதான் பொருந்துதா முடியாதுன்னு சரணாகதி ஆகும் போதுதான் அந்த நிலை எனக்கு வாச்சுது. அப்போ மனசு இல்லை, நான் உடம்பு இல்லை, இந்த புத்தி இல்லை, இந்த சரீர பாவனைகள் எல்லாம் இல்லைன்னு நம்மளால ஒரு நிமிஷம் இருக்க முடிஞ்சது. அப்போ இந்த எதி சதா காலமும் இதெல்லாம் கூட்டி டஸ்ட்பின்ல போட்ட ஒரு மனநிலை எப்படி இருக்கும் பாருங்க. நினைக்கும் போது அடடா நமக்கு அப்படி எல்லாம் இருந்துமே நம்மளால ஏன் இதை அடைய முடியலன்னு பார்த்தா, நமக்கு இன்னும் இந்த குப்பை கூட்டுற வேலை, குப்பையை பொறுக்கி டஸ்ட்பின்ல போடுற வேலை, சீவக்கட்டை எங்க ஓருக்குமா வெப்பமா ஓரமா இப்படியே நம்ம மைண்டு போயிட்டு இருக்குது. இது எல்லாம் எப்போ விட்டு கடாசி எறிவது, இதன் மேல எப்போ நமக்கு அனாத்ம பாவனை வர்றதுன்னு பல நேரத்துல சிந்தனை வரும். ஆனா நான் இப்போ ட்ரை பண்ணி ஏதோ ஒரு நிமிஷமாவது இந்த புளிய மரத்துல சமாதி போனார், அந்த சாமி பேர் என்ன சுவாமி? புளிய மரத்துல போயிட்டு சமாதி அடைஞ்சாரே காந்தி சாமி, அவர் பேர் என்ன சுவாமி? இருங்க, தமிழ் வேதாந்தம் எழுதினாரே, தமிழ் வேதத்தை கொடுத்தாரே, திருச்சியில தாயுமான சுவாமிகள். கரெக்டா நான் வந்துருச்சு. தாயுமான சுவாமிகள் ஒரு நிமிஷம் மட்டிலும் நான் இந்த நிலையில் இருக்க வாய்க்கிலேனே பகவானே, என்னால ஒரு நிமிஷம் கூட இந்த இருக்க முடியுமான்னு அவர் அவ்வளோ பாவனையில உருகிறாரு. யோசனை பண்ணி பாருங்களே, நமக்கெல்லாம் எவ்வளோ அது சவாலா இருக்குது. இப்போ தேகாதி பரிமார்ஜயந்தக ஆத்மனாத்மா அவலோகயந்தக. இப்போ இந்த தேகத்தில் இருக்கக்கூடிய பாவனைகள் எல்லாம் கூட்டி போட்டுட்டவர் எப்படி இருப்பாருன்னா, சதா காலமும் தன்னில் தானா இருந்து கொண்டிருப்பார். ஆத்மாவை கொண்டே ஆத்மாவை ஆசிரியத்து கொண்டிருப்பார். அது என்னது ஆத்மாவை கொண்டே ஆத்மாவை ஆசிரிச்சு கொண்டிருப்பார்? சுவாமி கொஞ்ச நேரத்துக்கு முன்னதான் சொன்னாரு, பெட்டு ஐ, அந்த பெட்டு ஐக்கு இன்னொன்னு அதிஷ்டானமா இருக்கு பாருங்க, அதுக்கு என்ன சொன்னாரு? மாயா. இப்போ இந்த மூணையும் எதை கொண்டு அவலோகம் பண்ணிட்டு இருக்கிறாருன்னா, ஆத்மாதானே இது அத்தனையும் அவலோகிச்சிட்டு இருக்குது, ஆத்மாதானே இது அத்தனைக்கும் ஆசிரியமா இருக்குது. ஆத்மனா ஆத்மனி அவலோகயந்தக, தான் என்னை கொண்டே இந்த எல்லா விதமான இல்ல ஆத்மானம் ஆத்மினி, தன்னை கொண்டே எல்லாவற்றையும் தன்னையே அவர் அவலோகம் பண்ணிக்கிட்டு இருக்கிறார். இது எப்படி முடியும்? நிச்சயமா இது எடுத்தவங்க ஒருத்தம் அடிச்சம் பழுக்க வச்சாங்கிற மாதிரி புகை போட்டுலாம் பழுக்க வைக்க முடியாது. மாம்பழத்தை லோடா மாங்காய் தோப்புக்காரங்க டன்னா இறக்குறாங்க. இப்போ சமீபத்துல மாங்காய் சுத்தமா விலையே இல்லைன்னு சொல்லிட்டு டன்னா கொண்டு போய் ரோட்டுக்குழியில கொட்டினாங்க. இப்போ இதெல்லாம் பார்த்த ஒரு செய்தியாளர் கேட்குறாங்க, நீங்கள் இந்த மாங்காய் விளைய வைக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 1 வருஷமாவது அந்த மாங்காய் மரத்துக்கு நல்லா உரம் போட்டு பூக்கள் விழாமல் இருக்கிறதுக்கு மருந்தடிச்சு காய் காக்கி வச்சு இப்படி நீங்கள் இப்படி ஏற்றுமதி பண்ண முடியாமல் இப்படி வீணாகுதுன்னு கேட்கும்போது அவங்க சொல்கிறாங்க, ஆமாங்க எங்களுடைய மாங்காய் எல்லாம் இப்போ ஏற்றுமதி ஆகலை, வெளிநாட்டுக்கோ அது விலை கூட்டு மதிப்புக்கோ எங்களுக்கு அதுக்கான ஒரு வழிகள் இல்லாத போது நாங்கள் என்ன பண்ண முடியும்னு விவசாயிகள் அப்படியே மனம் நொந்து கொண்டே குப்பையில கொட்டுறாங்க. இதுக்கு என்ன இதுக்கு அந்த நம்ம விலை ஏற்றுமதிக்கு வெளிநாட்டுக்காரங்களே அவங்கள கேட்டால் என்ன சொல்றாங்க, ஏற்றுமதியாளர்கள்னு சொல்றாங்க, இல்லைங்க கல் வச்சு பழுக்க வச்சிடுறாங்க, குவாலிட்டி இல்லை, பழங்கள் அவங்க கிட்ட நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போது இருக்கிற அந்த தரம்
நாங்கள் கொண்டு போய் இறக்கி நாங்கள் எங்களுக்கு உண்டான ப்ராடக்ட் பண்ண ஆரம்பிக்கும் போது அது கெட்டு போயிடுது, அதில் நிறைய கெமிக்கல் வாசனைகள் வருது அப்படிங்கிறாங்க. அப்போது நம்ம உற்பத்தி பண்ணி அதை ஒரு கல்லை வச்சுட்டோம் அப்படின்னம்னா அது 2வது நாத்தே பல விற்பனைக்கான பழங்களா தயாராயிடுது. அப்படி அது மாதிரி இதை நம்ம இந்த இந்த ஆத்மாவுடைய அவலோகயத்துல இருந்துகிட்டு இதையெல்லாம் பழுக்க வைக்க முடிய மாட்டேங்குது. அப்படியேதான் ஒரு கல்லக்கல்ல வச்சு பழுக்க வச்சிடலாமாடா, அதுக்கு ஒன்றும் வாய்ப்பு இல்லை ராஜா, வாய்ப்பு இல்லை, ஒன்றும் பழுக்கிற மாதிரி தெரியல. அப்போ இது எப்படி பழுக்கும் அப்படின்னா, குருவனுடைய அனுகிரகத்தினாலும் சாஸ்திர வியாக்கியானத்தினாலும் நீ அந்த ஸ்வரூபமா தானே இருக்கிற, நீ தாண்டா ஆத்மா. இந்த ஆத்மனி ஆத்மனா அவலோகயந்தகன நீ இதை பார்க்கிறவனா இருந்துக்கிட்டு இது எல்லாம் திருஷ்யமா நீ பார்த்துக்கிட்டு இருக்கிறையே, இதெல்லாம் உன்னிலிருந்தே தோன்றி உன்னிலேயே அடங்கக்கூடியதானே. நீ இது எனத்த போய் விளைய வச்சு கொண்டாந்து வச்சு கல் வச்சு பழுக்க வச்சு நீ பலன் அனுபவிக்கணுமா என்ன? சதா காலமும் அது நீயாகவே நீயே பலன் தந்து கொண்டிருக்கிறாய். பார்ப்பவனும் பார்க்கப்படும் வஸ்துவும் நீயே. இது தியான நிலையில தியானிப்பவன் தியான வஸ்து மூணும் ஒன்றாகவே இருக்குது. அப்படி இருக்கும்போது இங்க ஏது ரெண்டான நிலை? இங்க விளைய வைக்கணுமா, பூக்கு மருந்து அடிக்கணுமா, கல் வச்சு பழுக்க வைக்கணுமா? ஒரு வேலையும் பண்ண வேண்டாண்டா. நீ இவன் எப்படிப்பட்ட இந்த ஞானம் அவனுக்கு எப்படி வந்ததுன்னா, குருவனுடைய அனுகிரகத்தினாலும் சாஸ்திர உபதேசத்தினாலும் பெற்றிருந்த ஞானம் வைராகியத்தினாலும் தன்னில் தானாகவே இருந்து கொண்டிருக்கிறார், தன்னையே தான் ஆசிரியத்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு இந்த 2வதுல. 3வது நாந்தம் ந மத்தியம் ந பகீர் ஸ்மரந்தக. அந்தர்னா உள்ளே, மத்தியம்னா நடு, பகினா வெளியே, ந ஸ்மரந்தக இது அவனுக்கு இல்லை. அவனுக்கு உள்ளேயும் இல்லை, அவருக்கு வெளியேயும் இல்லை, அவருக்கு நடுவும் இல்லை. பகி அந்த நடு, பகின்னா நடுன்னு போட்டிருக்கிறாங்க, நடுவும் இல்லை. இது எப்படி இந்த நிலை வாய்க்கும்? தனக்கு உள்ளும் இல்லாத நிலை. இதுக்கு முன்னாடியே ஒரு 3 வார்த்தை சொல்லிட்டேன். தியானத்தின் போது தியானிப்பவன் தியான வஸ்து. இப்போ இது நம்ம 3ஆ பார்க்குறோம். முதல்ல இந்த நிலையை நம்ம அடையாத வரைக்கும் சரி நான் இருக்கிறேன்ப்பா, நான் கொஞ்ச நேரம் போய் நான் தியானம் பண்ணிட்டு வரேன், யாரும் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம், நான் முதல்ல ரூம்குள்ளே போகிறேன், போயிட்டு தியானம் பண்ணுறதுக்கு தியானம்ங்கிற பேரில் ஒரு பெட்ஷீட் விரிச்சிட்டு உட்கார்றேன், அதுக்கப்புறம் கரெக்டாக சொல்லிடுறேன். 3வது தியானிக்கிற வஸ்து நான். இந்த 3ம் தியானத்துக்குள்ளே போச்சு அப்படின்னா திரிபுடி இல்லாத நிலை. நான் இல்லை, எனக்கு அந்நியமாக இல்லை, நான் எனக்கு நடுவுலையும் இன்னொன்று இல்லைன்னு 3ம் ஒன்றான நிலை வாய்ச்சிடுது. இப்போ இது என்ன நிலை? இது சமாதி நிலை. இதைத்தான் சொல்றாங்க நாந்தர் ந மத்தியம் ந பகீர் ஸ்மரந்தக. தனக்கு உள்ளும் வெளியும் நடுவும் இல்லாத நிலை. எப்படியா இது சாத்தியம்? இது நம்ம என்ன புத்தகத்துல படிச்சுட்டு நம்மளை ஏமாத்துறாங்களோ? உண்மையிலேயே இது சாத்தியமானு பார்த்தா நல்லா தூங்கி எழுந்து உடலுக்கு அதிகமான உடல் உழைப்பு இல்லாமல், நான் இந்த பரீட்சை பண்ணி பார்த்துட்டு தான் சொல்கிறேன். நீங்கள் காத்தால எழுந்த உடனே உட்கார்ந்தாலும் அந்த தூக்கத்திலிருந்து எழுந்த கொஞ்சம் மந்தத்தனம் இருக்கும். உடனே அந்த தியான நிலை நமக்கு வாய்க்கிறது இல்லை. எழுந்து கொஞ்ச நேரம் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு ஏதாவது பாத்ரூம்லாம் போயிட்டு ப்ரஷ் பண்ணிட்டு குளிச்சுட்டு ஒரு சுவாமிக்கு விளக்கு ஏற்றிட்டு அடுத்த நம்ம காலையில் நம்ம செய்ய வேண்டிய கடமைகளுக்கு முன்னாடியே நம்ம ப்ரிப்பேர் ஆயிடணும். இல்லை மணி ஒரு 7, 7:30 ஆயிடுச்சுன்னா குழந்தைகளை கொண்டு ஸ்கூலுக்கு விடணும், அல்லது வேன் வந்துடும், பால்கார் வந்துடுவார், சமையல் வேலை பார்க்கணுங்கிற மனசு விருத்தியில் போக ஆரம்பிச்சிடும். அப்போ என்ன பண்ணணும்னா அந்த விருத்திக்கு டைமுக்கு முன்னாடியே நீ எழுந்து கொஞ்ச நேரம் நீ தியானத்தில் உட்காந்தினா நிச்சயமாக இது திருப்தியற்ற நிலையை நம்ம அந்த ஒரு என்ன சொல்கிறது அதுக்கு, சமாதி, அந்த சமாதி அபியாசத்துக்கான ஒரு துளி வடுவையாவது நம்ம தொட்டு பார்க்குற நிலை நிச்சயம் அந்த விடிய காத்தால நேரத்தில் கிடைக்குது. இதுவே மத்தியான நேரத்துலையோ மாலை நேரத்துலையோ பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா ஒரு சோர்வு வந்துடுது. ஏன்னா உழைப்பு, நம்ம பகல் முழுக்க எங்கேயாவது போய் வேலை பார்த்துருப்போம், மத்தியானம் ஒரு மணிக்கோ 2 மணிக்கோ வீடு கொஞ்சம் உணவு எடுத்துக்கும் போது நமக்கு இப்படிட்டா படுத்து ரெஸ்ட் எடுக்கணும்னு தான் தோணுமே தவிர தியானம் பண்ண முடியாது. மாலை நேரத்தில் மொத்த நாள் அந்த நாள் ஃபுல்லாக ஓடி இருக்கும் பார்த்தியா மண்டைக்குள்ள, அது அத்தனையும் டன் கணக்கில் குப்பை வண்டி வந்தால் தான் கொட்ட முடிங்கிற அளவுக்கு இன்னொரு குப்பை வண்டி வச்சுட்டு கொட்டுற அளவுக்கு
மனசுல விஷயங்கள் எண்ணற்றது சேர்ந்து போயிருக்கு. நீங்க எப்படி திருப்படி இல்லாத நிலையில் அந்த தியானத்துல உட்கார முடியுங்கிறீங்க. அதனால மேக்சிமம் நம்ம இந்த நிலையை நம்ம அனுபவிச்சு பார்க்கணும்னா கட்டாய காத்தால விடிகாத்தால நேரமே எழுந்து அந்த காலையில வேலைக்கு முன்னாடியும் அந்த நடுப்பு நேரத்துல நீங்க குளிச்சு முடிச்சுட்டு ஒரு டக்குன்னு ஒரு ரெடி ஆயிட்டு கொஞ்ச நேரம் தியானம் பண்ணீங்கன்னா நிச்சயம் இந்த திருப்புடி இல்லாத நிலையை நம்ம கொஞ்ச நேரமாவது அனுபவிக்க முடியும். கொஞ்ச நேரம் அனுபவிக்கும் போதே அடடா இப்படியே விட்டுட்டா நம்ம இப்படியே போயிடலாமே. ஆனா எங்க விடுது, மணி ஒரு 7:30 ஆச்சுன்னா டிஃபன் வந்தாயிரணும், பூஜை பண்ணணும், சாப்பாடு சாப்பிடணும், மித்த வேலைகள் வந்துடும். மனசு விருத்திகள்ல வெளியே ஓட பாகுது. ஆனா இந்த எதியானவன் எப்போதும் இந்த மூன்றும் இல்லாத, வெளி இல்லாத, நடு இல்லாத, உள்ளும் இல்லாத பூரண நிலையில் இருக்கிறாருன்னு எப்படி இருக்க முடியும்? அவருடைய ஆனந்தத்தை கொஞ்சம் நினைச்சு பார்த்தோம்னா நாம் இதெல்லாம் எப்போது அடைய போறோங்கிற ஒரு ஆசை நமக்கு வரும் இல்லையா? அடுத்தது அப்படிப்பட்ட நிலை அடைஞ்சவன் நிச்சயம் அவன் பாக்கியசாலி. கௌபீன வந்தக கழு பாகியவந்தக, பாக்கியசாலியே அப்படிங்கிறாங்க. அடுத்தது 4வது ஸ்லோகம். ஸ்வானந்த பாவே பரித்துஷ்டிமந்தக சம்சாந்த சர்வேந்திரிய திருஷ்டிமந்தக அகர்நிஷம் பிரம்மணி ரமந்தக கௌபீனவந்தக கலு பாக்யவந்தக. இப்போ தன் சொரூப ஆனந்தத்திலேயே மனதை வைத்து திருப்தியில் உள்ளான். ஸ்வானந்த பாவே பரித்துஷ்டி மந்தக. பரித்துஷ்டி மந்தக நம் முழுமையாக மனதில் திருப்தியோடு இருப்பவன். ஸ்வானந்த பாவேனா தன்னுடைய ஸ்வரூப ஆனந்தத்திலேயே சதா காலமும் மனதை திருப்தியோடு வச்சிருக்கிறவன். இதுக்கு முன்னாடி வரிகள் பாட்டையெல்லாம் பார்க்கும்போது நீங்க ஒரு நிமிஷம் நினைச்சு பார்த்தா இந்த நிலையில் இருக்கிறவனால நிச்சயம் அப்படித்தானே இருக்க முடியும். அவர் தன்னுடைய ஸ்வரூப ஆனந்தத்துல தானே மனதை எப்பவும் லயிச்சு வச்சிருக்க முடியும். அதை விட்டு அவரால் எங்காவது போக முடியுமா? ஒரு மீறி போனா ஒரு 15 நிமிஷம்தான் அந்த காத்தால நம்ம தியானத்துக்கு நடுப்பேன். அந்த 15 நிமிஷமே அடடா இது இன்னும் கொஞ்சம் நீடிச்சா, இந்த நேரம் நீடிச்சா எனக்கு நேரம் இருந்தா நல்லா இருக்குமே, இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்தா நல்லா இருக்குமேன்னு அந்த 15 நிமிஷத்தை குறைஞ்சது ஒரு அரை மணி நேரமாவது ஐயோ நான் மிஸ் பண்றேனேன்னு அப்ப மனசு அந்த நிமிஷத்துக்காக தவிக்குது, மித்தது எல்லாம் விட்டு ஒளியுங்குது. ஆனா ஒரு யதியானவன் சதா காலமும் அப்படியே இருக்கிறாருன்னா அவர் வேற எப்படிதான் இருக்க முடியுங்கிறீங்க? அவர் எப்பவுமே ஆத்மஸ்வரூபத்திலேயே தானா நின்று கொண்டிருக்கிறார். பொறாமையா இருக்குதுயா, நிஜமாச்சு எனக்கு இதெல்லாம் பொறாமையா இருக்குதா, எப்படியா முடியுது உன்னால? அப்புறம் நிஜமா அந்த தியான நேரத்திலையும் அந்த சமாதி நேரத்திலையும் நான் இருக்கிறேங்கிற அந்த நிலையை அனுபவிச்சு வெளியே குளிச்சு முடிச்சுட்டு வெளியே வந்ததும் ஆத்துல இறங்குறோம். நம்ம ட்ரெஸ்ஸோட புண்ணிய நதியெல்லாம் நீரால போகிறோம். ஆத்துல இறங்கி வெளியே வந்ததும் ட்ரெஸ் எல்லாம் அப்படியே சொட்ட நலஞ்சு கிடப்போம். அந்த நிமிஷமே நம்ம என்ன பண்றோம், உடனே ரூம் போய் குளிச்சு நம்ம நல்லா ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி நல்லா ட்ரையா வெளியே வந்துடுறோம். அதே போல இந்த தியானத்திலிருந்து வெளியே வந்த உடனே தியான பாவனை, அந்த சமாதி பாவனை அப்படியே உன்னை முழுக்க நலச்ச மாதிரி இருக்கும். அந்த நிலையிலிருந்து நம்ம வெளியே வர்றதுங்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஒரு ஏதோ சரி நமக்கு கடமைகள் இருக்குது, நம்ம வெளியே வர வேண்டியதா இருக்குது. ஆனா இவர் வெளியும் வரல, உள்ளேயும் போகல, நடுப்புலையும் இல்லாதவர் எப்படி இருப்பார்? இப்படித்தான் இருப்பார். தன்னுடைய சுபாவமான ஆனந்தத்திலேயே எப்போதும் ரமித்திருப்பார். 2வது சம்சாந்தக சர்வேந்திரிய திருஷ்டிமந்தக. சம்சாந்தக எல்லா இந்திரியங்களும் சாந்தமான நிலையில் இருக்கிறார். ஆமா, எல்லா புலன்களும் நிறைவடைந்து அமைதி அடைந்த நோக்குடையவராக இருக்கிறார். இது நம்ம ஏதாவது படிச்சு திருப்பி சொல்ல வேண்டியது இருக்குதா? புலன்கள் எல்லாம் அவருக்கு அடங்கி போயிடுச்சான். புலன்கள் எதை நோக்கி அவருக்கு வெளியே ஓடணும்னு இருக்கிறீங்க? இப்போ பூரண திருப்தியில் இருக்கிறவனுக்கு புலன் எதை நோக்கி வெளியே ஓடுங்கிறீங்க? ஓடவே ஓடாது. எப்பவும் சாந்த சுரூபமாக தன்னுடைய
அந்த அமைதியிலேயே அவன் புலன்கள் எல்லாம் அடங்கி போய் கிடக்குதான். கண்ணு எதையாவது நோக்கி ஓடணுமா, எதையாவது பார்க்கணுமா, எதையாவது ரசிக்கணுமா? இப்போ யாராவது நம்ம ஆசிரமத்துக்கு புதுசாக வந்தால் கிடுகிடுன்னு இந்த சங்கர காவியம் எல்லாம் படித்து முடிப்பாங்க. அடுத்தது அங்கே போவாங்க. அப்புறம் இருக்கிற வரிசையாக நம்ம இருக்கிற இந்த குரு மகான்களை எல்லாம் பார்ப்பாங்க. பின்னாடி இருக்கக்கூடிய போய் தரிசனம் பண்ணிட்டு வருவாங்க. இப்போ வந்தாங்க, ஒருத்தர் புதுசாக வந்தாங்கன்னா இந்த ஆசிரமத்தில் என்னென்னவெல்லாம் இருக்குதுன்னு கண்ணு போய் போய் தேடி தேடி பார்க்குது. காது என்னென்னவெல்லாம் சப்தங்கள், சுவாமி என்னென்னவெல்லாம் சொல்லி கொடுக்குறாரு, என்னவெல்லாம் பேசுறாருன்னு காது அதை நோக்கி கேட்குது. ஸ்பரிசம் இங்கே இருக்கிற நல்ல இல்லை ஒரு எப்பவுமே நம்ம மலும் சுமட்டி ஃப்ரீ ஏசி தான். வெய்ய காலத்தில் மட்டும்தான் கொஞ்சம் கஷ்டம். மித்த நாள் எல்லாமே ஃப்ரீயாக ஊரே முழுக்க ஏசி போட்ட மாதிரி குழு 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 குழுன்னு ஒரு குளிர்ந்த நிலை. ஸ்பரிசத்தில் ஒரு குளுமை, சப்தத்தில் ஒரு இனிமை, கண் பார்வையில் ஒரு அழகழகான காட்சிகளும் அறிவுபூர்வமான சங்கரருடைய ஒரு தத்துவங்களை எல்லாம் அங்கே பார்க்கும்போது இதெல்லாம் ஒரு சாதாரணமானவர்களுக்கு இந்திரியங்களுக்கு ஒரு விஷயம் கொடுக்கறதா தான் இருக்குது. இந்த பாக்கியசாலிக்கு, இந்த எதிக்கு எது விஷயம், எது சுகம், எது அவசுகமாக இருக்குது, எது அவனுக்கு வேணும், எது அவனுக்கு வேண்டாம். எனக்கு ஒரு பாட்டு நினைவு வருதுங்க, நம்ம சதாசிவ பிரம்மேந்திராளுடைய பாட்டு. ரே ரே சர்வம் பிரம்மமயம், சர்வம் பிரம்மமயம். இங்கு நான் எதை காண்பேன், எதை காணாமல் விடுவேன், எதை நான் பேசுவேன், எதை நான் பேச மாட்டேன், எதை நான் அனுபவிப்பேன், எதை நான் அனுபவிக்க மாட்டேன், எதையா நான் சொல்றது, எதை நான் சொல்லாமல் விடுவதுங்கிறார். இப்படிப்பட்ட ஒரு நிலை வாய்ச்சவனுக்கு இந்த இந்திரியங்கள் எங்காவது போகுமா? அது கோழி ரெக்கக்குள்ள குஞ்சுகள் எல்லாம் போய் 10 குஞ்சு பொறிச்சிருந்தாலும் அந்த கோழி பொழுதோட அடைய போகும்போது அந்த ரெக்கையை விரிச்சுதுன்னா அந்த 10 குஞ்சுகளும் தன் தாயினுடைய இறகுக்குள்ள போய் அடைஞ்சிக்கிற மாதிரி ஒரு பாக்கியசாலி, ஒரு எதியினுடைய எல்லா இந்திரியங்களும் போய் அப்படி தாயினுடைய அந்த கோழி ரெக்கக்குள்ள அடைஞ்சிக்கிறது போல அவனுடைய இந்திரியங்கள் எல்லாம் சுகமா அடைஞ்சு போகிற ஒரு நிலை கேட்கும் போதே ஆனந்தமா இருக்கு. சம்சாந்த சர்வேந்திரிய திருஷ்டி மந்தக, அவனுடைய இந்திரியங்கள் எல்லாம் அடங்கி போன சுகத்தில் இருக்கிறது. அடங்கி போகுதுன்னா வலுக்கட்டாயமா துப்பு இல்லாம எல்லாம் இல்லை. உங்களுக்கு நான் ஒரு ஸ்வீட் தரேன்னா நோ எனக்கு சுகர்மா வேண்டாம் அப்படி நல்ல ஒரு குலோப் ஜாமுன் நோமா நோ, நல்ல நெயில் பண்ணியிருக்காங்க ஆல்ரெடி எனக்கு கொலஸ்ட்ரால் நோ. அப்புறம் இல்லை சார் இன்னைக்கு வாங்க, இன்னைக்கு ஏதோ எங்கள் காந்தி சார் வந்து 3D ஃபிலிம் ஒன்று வாங்கி, என்னது நம்ம இன்னைக்கு பார்த்தோம்ல அதெல்லாம் வாங்கி வச்சிருக்காரு. வாங்கி எங்கள் கண்ணே உருப்படியாக தெரிய மாட்டேங்குது, படித்தாலே எங்கெங்கேயோ மிதக்குது, இதெல்லாம் எங்கேயோ நான் போய் 3D ஃபிலிம் பார்க்குறப்போ நம்ம இந்திரியங்கள் வலுவிழந்ததுனாலேயோ அதை பார்க்கறதுக்கு ஒரு துப்பு கட்டதுனாலேயோ இவன் இந்திரியங்கள் அடங்கி போகவில்லை. தான் இனி உலகத்துல தேடி நாடி இந்த ஸ்பரிசத்தினாலையும் இந்திரியங்கள்னாலையும் மனசினாலையும் சுகம் அனுபவிக்க வேண்டிய நிலை இல்லை. நானே என்னுடைய சுகஸ்வரூபமாக இருக்கிறேன்னு அடங்கி போன நிலை. அதனால இதை நம்ம இப்படி புரிஞ்சுக்கணும். துப்பு இல்லாதனாலேயோ பார்க்க முடியாதனாலேயோ வலு இல்லாததுனாலேயோ இல்லை, அவன் தன்னுடைய ஆத்ம ஞானத்தினால தன் சுரூபம் ஆனந்தம்னு அந்த இந்திரியங்கள் எல்லாம் அடங்கி போன நிலைன்னு சமமா அது மனக்கட்டுப்பாடோட அடங்கிய நிலைன்னு சொல்றாங்க. ரெண்டாவது திருஷ்டிமந்தக அகர்நிஷம் பிரம்மணி ஏ ரமந்தக, அள்ளும் பகலும் பிரம்மத்தையே ரசித்து கொண்டிருப்பவர்கள் பிரம்மத்திலேயே மகிழ்ந்திருக்கிறார்கள். திருப்பி திருப்பி என்னத்த சொல்றது, அள்ளும் பகலும் பிரம்மத்திலேயே ரசித்து ரகித்து ரமித்து, ராம மந்திரத்தில் ரமித்திரு, ராம 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 மந்திரமே ரமிக்கும் மந்திரமா, சதா காலமும் ராமநாம மந்திரத்தை ஜெபம் பண்றவங்கள பாருங்க. இப்போ எனக்கு தெரிஞ்சு என்னுடைய ஒரு ரிலேட்டிவ் அவங்களுடைய ஒரு ஊர்ல அங்க ஒரு ராமர் சிலை இருக்குது. ஒரு காட்டுக்குள்ள ஒரு பெரிய ஆலமரம், அந்த ஆலமரத்துல ஒரு சின்னதான ஒரு ராமர் கோவில். அந்த ராமர் கோவில்ல ஐயரெல்லாம் யாரும் கிடையாது பூஜைக்கு. அது யாரும் பக்கத்துல ஒரு வியாழன் வெள்ளி இந்த மாதிரி ஏதோ இந்த உகந்த நாட்கள் பக்தர்கள் வரக்கூடிய நாட்கள்ல ஒரு தலிகை படைக்கிறதுக்கான ஒருத்தர் இருப்பாங்க. அவங்களுக்கு பேர் பண்டாரன்னு சொல்லுவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த அந்த விசேஷ காலங்கள்ல ஒரு தலிகை படைச்சு கொடுக்கறதுக்காக ராமர் கோயில் பக்கத்துலேயே அந்த உணவு சமைக்கிற சாலைக்கு பேர் நெஞ்சு
பள்ளியறை. அந்த பள்ளியறை பக்கத்துல அவருக்கும் ஒரு ரூம் போட்டு கொடுத்துருக்காங்க. அவர் என்ன பண்ணுவாரு, மடப்பள்ளி மடப்பள்ளி சாமி கொண்டு போய் வைக்கிற இடம். மடப்பள்ளிங்கிறது சுவாமிக்கு பிரசாதம் சமைக்கிற இடம். அவர் என்ன பண்ணுவாரு, அந்த சுவாமிக்கு பிரசாதம் சமைச்சு கொடுத்த நேரமெல்லாம் சதா காலமும் ராமநாமத்திலேயே அப்படியே ரமித்து கிடப்பாரு. ஒரு முறை நான் ஒரு அண்ணா ஊருக்கு போகும்போது அவங்க பக்கத்துல தான் சாமி ஒரு ராமர் கோயில் இருக்குது, வாங்க போயிட்டு வரலான்னு சொல்லி கூப்பிடும்போது போய் பார்த்தா சாதாரணமா ஒரு திணியில உட்காந்துட்டு சாமிக்கு செய்ய வேண்டிய கைகறி கூட்டம்லாம் யாரும் வராது. அன்னைக்கு ராமருக்கு என்ன பிரசாதம் பண்ணி வைக்கணுமோ பண்ணி வச்சுட்டு யார் வர்றாங்க யார் போறாங்க, தன் மேல அங்க இருக்கிற ஈயெல்லாம் மறிக்குதா, காத்து வருதா, காக்கா வருதா, என்ன வருதுன்னு கூட தெரியாம சதா காலமும் ஒரு உணவு சமைக்கிற பண்டாரம் ராம மந்திரத்துல லயிச்சு போய் கிடந்தார். எனக்கு அதை பார்த்துட்டு ஆனந்த கண்ணீரே வந்துருச்சு. நம்மெல்லாம் என்னமோ படிக்கிறோம், என்னென்னமோ செய்யறோம், ஒரு நிமிஷம் கூட நம்மளுடைய இந்த மனசை கட்டுப்படுத்திட்டு இந்த பிரம்மஸ்வரூபத்துல நம்மளால லயிக்க முடியாம எப்பவும் குப்பை வண்டி பின்னாடி சுத்திக்கிட்டு இருக்கிறோமே. இவர் சாதாரணமா ஒரு பக்தினால, சாதாரண சொல்ல முடியாது, அப்படிப்பட்ட ஒரு ஒரு ரமித்த பக்தியினால ராம மந்திரத்திலேயே ரமித்து போய் கிடந்தார். ஒரு ராம நாமம், நீ வேற, உன்னை ரட்சித்து காப்பாற்றக்கூடிய ராமன் பகவான் அந்த கோயில்கள் இருக்கிறாரு, அவனுடைய திருநாமத்தை சொல்லி அந்த நாமத்துல ரகிச்சு போற ஒருத்தரை நம்ம பார்க்கும்போதே இவ்வளோ ஆனந்தம் வருதே. ஆனா இங்க இருக்கிற எதி பிரம்மத்தில் பிரம்மஸ்வரூபத்திலேயே தன்னில் தானே ரமித்திருக்கிறார் அப்படின்னா அங்கேயாவது ரெண்டு இருக்குது. நான் இருக்கிறேன், ராமனுடைய திருநாமம் இருக்குது. ராம திருநாமத்தை உச்சரணம் பண்ணி தான் நான் என்னோட ரமிச்சு போறேன். ஆனா இந்த நிலை ஸ்வரூப நிலை. நான் எந்த திருநாமத்தை உச்சரிக்கணும்? சில உபனிஷத்தெல்லாம் சொல்லுது. அதர்வசிகோ உபனிஷத்து. சுவாமி நம்ம சுவாமி, இந்த சுவாமி எல்லா சுவாமியும் சேர்ந்து ராமகிருஷ்ண மடத்தினுடைய மொத்த உபனிஷத்தினுடைய புக்கு வாங்கிட்டு வந்தாங்க. அந்த 108 உபனிஷத்தும் ஒரு 4 பாகமாக இருக்குது. அதில் ஃபர்ஸ்ட் பாகம் கிடைக்கல, இது வரைக்கும் நம்ம சுவாமி தொழாவிட்டு தான் இருக்கிறாங்க. செகண்ட் பாகத்தில் 20வது உபனிஷத்தில், அதில் 23வதுல அதர்வசிகோ உபனிஷத்து. சுவாமி டைம் இருக்கும் போதெல்லாம் இந்த உபனிஷத்தாவது மெல்ல படிங்க. இந்த உபனிஷத்தை எடுத்து படித்து பார்க்கும்போது உன்னை இறுதியாக கொண்டு போய் இந்த பிரம்மஸ்வரூபத்தில் எந்த மந்திரம் நிலை நிறுத்தும்னா பிரணவ மந்திரம்தான். இந்த பிரணவ மந்திரத்தை சதா காலம் இடைவிடாமல் இந்த உபநிஷத்துல சொல்லக்கூடிய இந்த பிராண முறைகளை எல்லாம் பயன்படுத்தி எப்பவும் இந்த பிரணவ மந்திரத்தை உச்சாரணம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது நீ அந்த பிரம்மஸ்வரூபத்தை அடைவது மிகவும் எளிதுன்னு அந்த உபநிஷத்து சொல்லுது. இப்போ ஓம்கார உச்சாரணம் பண்ணிக்கிட்டே இருந்தா பிரம்மஸ்வரூபத்துல நம்மளால நிலைக்க முடியுமா? வேற எதுவும் நம்ம பண்ண வேண்டியது இல்லையா அப்படின்னு கேட்கும்போது அது கூட உனக்கு அந்நியமான நிலைதான். ஆனா என்ன பண்ணுது அப்படின்னா ஒரு அரை மணி நேரம் அல்லது ஒரு 3/4 மணி நேரம் விடாப்புடியா என்ன ஆகுமோ ஆகட்டும் நல்லா ஸ்டேபிளா ஒரு இடத்துல உட்காந்துட்டு யாரும் இல்லாதப்ப கேட்டுக்கிட்டுலாம் பூட்டி வச்சுட்டு ஓம்கார மந்திரத்தை உச்சாரணம் பண்ணி பார்க்கும்போது ஒரு 1 மணி நேரம் வாட்சில் அலாரம் வச்சாச்சு. ஒரு 20 நிமிஷம் 25 நிமிஷம் போகும்போதே அந்த ஓம்காரத்தை அந்த உச்சரிக்கும் போது நமக்குள்ள இருக்கிற இந்த பிராணன் எல்லாம் ஒரு நல்ல சத்துவ குணத்துக்கு வந்துருச்சு. இந்த ஓம்காரத்தை சொல்ல 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 இருக்கிற ரஜோகுணம் எல்லாம் செலவாயி போச்சு. ரஜோகுணம் ஓம்காரத்தை உச்சரிக்கிறதுனால செலவாயிருச்சு. இந்த ஓம்கார உச்சாரணம் உள்ள இருக்கக்கூடிய பிராணனை நல்ல சத்துவ குணம் பண்ணிடுச்சு. சத்துவ குணம் பண்ணினதும் மறுபடியும் கொஞ்சம் நேரம் போக போக எப்ப இந்த ஓம்காரம் நின்னுச்சுன்னே தெரியாம, இந்த ஓம்காரம் நின்று போனது எனக்கு தெரியல. இப்போ நான் ஓம்காரம் உச்சரிக்கிறவங்கிற இன்னொரு ஆள் இல்லை, வெளியே சொல்ற ஓம்கார சப்தம் இல்லை, எல்லா சப்தமும் அடங்கி போய் நானா லயித்து நின்று அந்த நிலைய இந்த 1 மணி நேரம் முக்கி ஓம்காரத்தை சொன்னதுக்கு அப்புறம் தான் அந்த லாஸ்டா அந்த 1 நிமிஷம் 2 நிமிஷம் அந்த நிலையில இருக்கும்படியான ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அப்புறம் திருப்பியும் அந்த கொஞ்சம் அந்த 1 நிமிஷம் 2 நிமிஷம் நல்லா அந்த சமாதான சாந்தி நிலையில இருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறமா மீண்டும் ஒரு ரஜோகுணம் எழுந்து நம்ம என்ன பண்ணுவோம், எழுந்து ஓடி போயிடுவோம். அதனால அந்த உபநிஷத்து சொல்லுது ஓம்கார உச்சாரணத்தினாலேயே அது நல்ல அந்த நிர்குணமான பிரம்மஸ்வரூபத்தை உன்னால் அடைய முடியுங்கிறது. இப்போ அது கூட 2வது நிலை தான்
இங்க என்ன இங்க இந்த இந்த எதி என்ன பண்றாரு? சதா காலமும் இரவும் பகலும் ஓம்காரண உச்சாடனம் கூட இல்லாமல் அவர் எப்பவும் திரிகுணமற்ற, பகவத்கீதையில கண்ணன் சொல்வாரு, 3 குணங்களை கடந்த குணாதீதனாக ஆகுன. இந்த குணாதீதனா ஆனா என்னப்பா கிடைக்கும் அப்படின்னா இந்த நிலைதான் கிடைக்கும். அள்ளும் பகலுமே எப்போதும் அந்த பிரம்மஸ்வரூபத்திலேயே நிலைச்சிருக்கக்கூடிய நிலைதான் இந்த குணங்களை கடந்தவன் அடைகிறான் அப்படிங்கிறது அகர் நிசம் பிரம்மணி ரமந்தக, அள்ளும் பகலும் பிரம்மத்திலேயே ரகித்து கொண்டிருப்பான். இவருக்கு ஏதாவது வேற ஏதாவது பகல் இடைவேளை ஏதாவது இருக்குதா? ஓம்காரண உச்சாரணம் பண்ணி ரஜஸ் எல்லாம் தீர்த்துட்டு உள்ள சத்துவத்தை வளர்த்துக்கிட்டு இவர் போய் பிரம்மத்தில் அமரணுமா? முன்னாடி இருக்கிறதெல்லாம் ஸ்லோகங்கள் எல்லாம் பார்க்கும்போது இப்படி ஒரு அபியாசம் தேவையா? அப்படி ஒரு தேவையில்லாத நிலை இந்த எதி அடைந்திருக்கிறார் அப்படின்னு இந்த வரிகள். அடுத்தது 5வது ஸ்லோகம். பஞ்சாட்சரம் பாவன முச்ரயந்தஹ பதிம் பகூனாம் பசூனாம் கிருதி பாவயந்தஹ பிக்ஷான்ன திஷு பரிப்ரமந்தஹ கௌபீனவந்தஹ கலு பாக்யவந்தஹ. பஞ்சாட்சரம் பாவன முச்ரயந்தக ஏன்னா உள்ளத்தை தூய்மைப்படுத்தக்கூடிய பஞ்சாட்சர மந்திரத்தை உச்சரித்து கொண்டு இருக்கும் எதிகள் பாக்கியசாலிகள். இப்பதான் சொன்ன ஓம்கார மந்திரத்தை உச்சரிப்பாங்கன்னு இது சொல்றாரு. பஞ்சாட்சர மந்திரத்தை பாவனம் அப்படின்னா தூய்மைப்படுத்துதல். பாவனம் சுத்திகரணம் பண்ணிக்கோங்க. ஓம் சுக்லாம் வரதரம் விஷ்ணு சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்ன வதனம் யாயே. ஓம் இன்னொன்று 3 மந்திரம் சொல்லுவாங்களே சுவாமி, இல்லை சுவாமி இன்னொன்று சொல்லுவாங்க, விஷ்ணு பற்றி சொல்லுவாங்க. அது இன்னொரு 3 மந்திரம் வரும். என்ன மந்திரம்னா சுத்திகரணம் பண்றது, பாவனம். கோவிந்தாய நமக. இது நம்ம இருக்கக்கூடிய நம்ம சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணாலோ, பூ கொண்டு வந்தாலோ, அல்லது நம்ம குருவுக்கு ஏதாவது தட்சணையா பழங்கள் கொண்டு வந்தாலோ உடனே நம்ம என்ன பண்ணணும்னா பக்கத்தில் இருக்கிற கொஞ்சம் தளம் எடுத்து சுதாய நமக, அனந்தாய நமக, கோவிந்தாய நமகன்னு எடுத்து அதை சுத்தம் பண்ணிக்கிறது. சுத்தம் பண்ணி அந்த தீர்த்தத்தை அதை பிரவச்சனம் பண்ணும்போது அதில் இருக்கிற தூய்மையெல்லாம் கழிஞ்சு போகுது. அது போல பாவனம் தூய்மைப்படுத்துதல். எதனால தூய்மைப்படுத்துறாரு? பஞ்சாட்சரம் நமச்சிவாய் என்னும் 5 எழுத்து மந்திரத்தை உச்சரிப்பதால். இப்போ இவன் நம்ம வெளியிருக்கிற பொருள்களை எல்லாம் ஏதோ ஒரு மந்திரத்தை சொல்லி அதை சுத்தகரணம் பண்றான். ஆனா உள்ளே இருக்கக்கூடிய எண்ணெய் நான் எப்படி எதனால் சுத்திகரணம் பண்ணிக்குவேன்னா பஞ்சாட்சர மந்திரத்தை சதா காலமும் இடைவிடாமல் ஜெபித்து கொண்டே என்னை நான் தூய்மையாக பாவனம் செய்து கொள்வேன். பஞ்சாட்சரம் பாவன முஸ்ரயந்தக பதிம் பசூனாம் கிருதி பாவயந்தக. ஜீவர்களின் தலைவனாகிய ஈஸ்வரனை மனதில் பாவித்துக் கொண்டிருப்பார்கள். பசூனாம் பதிம்னா ஜீவர்களின் தலைவன் ஈஸ்வரன். இப்போ நம்ம சுவாமி சைவ சித்தாந்தத்துல சொல்லுவாங்க பதி பசு பாசம். அதே மாதிரி பதினாம் பசுனாம் பதிம் ஜீவர்களின் தலைவனான ஈஸ்வரன். ஜீவன் ஈஸ்வரன். ஸ்ருதினா மனதுக்குள் பாவயந்தக எப்போதும் பாவிச்சு கொண்டிருப்பார்களாம். எனக்கு தலைவனான அந்த ஈஸ்வரனையே நான் சதா காலமும் பாவனை செய்து கொண்டிருப்பேன் அப்படின்னு இந்த எதியானவன் எப்போதும் ஈஸ்வர தியானத்தையும் பஞ்சாட்சர மந்திரத்தையும் தியானித்தவனாகவே இருக்கிறான். அப்புறம் பிக்ஷானாதி சு பரிமார்த்தயந்தக பல திசைகளிலும் அலைந்து திரிந்து பிச்சையாக உணவை பெறும் எதிகளே பாக்கியசாலிகள். மறுபடியும் இந்த உணவு எடுத்துக்கிற விஷயத்துல அவங்க எப்பவுமே ரொம்ப எளிமையானவர்களாகவும் எங்கேயோ கை நீட்டி நாராயணஹரி பிச்சாந்தேகின்னு அவங்க கை நீட்டி பிச்சை வாங்கி கூடி சாப்பிட்டுட்டே உணவுலேயே இருக்கக்கூடியவர்களா.
சன்னியாசிகள் இருக்கிறார்கள். அவர்களே மிகவும் பாக்கியசாலிகள். நம்ம இந்த இந்த 5 ஸ்லோகம் முழுக்கவே பிச்சை எடுத்து வாழக்கூடிய வாழ்க்கை, பிச்சைக்குனே பாத்திரம் இல்லாத தன் கைகளையே பாத்திரமாக கொண்ட சன்னியாசிகள், அவர்கள் கட்டியிருக்கக்கூடிய கோவணம் கூட தனக்கு அது கிழிஞ்சுக்கு போன கந்தை உலையாக இருந்து கூட அதிலும் கூட துளியும் பற்றில்லாத நிலை. நம்மளுடைய உலகத்தின் வாழ்க்கை முறையெல்லாம் பார்க்கும்போது, இவர்களெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஒரு ஆச்சரியமான தகவலாக இருந்தாலுமே இந்த 5 ஸ்லோகத்திலையுமே இதைத்தான் திருப்பி திருப்பி அவனுடைய இந்த எதியினுடைய வாழ்க்கை முறை எவ்வளவு எளிமையானதாக இருக்கும் அப்படிங்கிறத முழுக்க இந்த 5 ஸ்லோகத்துல பார்த்தோம். இதை ஸ்ரீமான் ரங்கராஜன் அவர்கள் சங்கரரது எதி பஞ்சகத்துக்கு அழுகிய தமிழ் வெண்பா வடிவில் யாற்றி அருளியது. இப்ப நம்ம 5 ஸ்லோகம் பார்த்தோம், 4 ஸ்லோகம் தான் பார்த்தோம், இதுக்கு முன்னாடி ஒரு ஸ்லோகம் பார்த்துட்டோம். இந்த தமிழ் வெண்பால கொடுத்துருக்குறாங்க. ஒரு 5 பாட்டை நம்ம படிச்சிருமா, பார்த்துக்கலாம் எப்படி இருக்குதுன்னு. வேதாந்த வாக்கியத்தை மென்றசை போட்டாண்டி, பிச்சை கவலத்தில் சந்தோஷம் ஆனாண்டி, ஆன்ம லட்சணத்து சோகமற்று நின்றாண்டி, பேரு பெற்ற கோவணத்தாண்டி. எப்படி இருக்குல்ல இதே அந்த அந்த சமஸ்கிருத ஸ்லோகத்தை அப்படியே தமிழ்ல ஸ்ரீமான் ரங்கராஜன் அப்படிங்கிற ஒரு சுவாமி தமிழ்ல பெயர்த்திருக்கிறாரு. மரத்தடி மட்டும் உரைகின்ற வீடாண்டி, சந்தோஷ பிச்சைக்கு தன்கரம் ஏந்தினாண்டி, கந்தையும் செல்வமும் பற்றாது நின்றாண்டி, பேரு பெற்ற கோவணத்தாண்டி, மெய்மனம் புத்தி முதல் பற்றாது நின்றாண்டி, உள்நடு தாண்டி வெளி சாராத பேராண்டி, ஆன்மத்தை அதாவது ஆன்மத்தை அந்த மனத்தில்தான் புரிந்தாண்டி, ஆன்மத்தை அந்த மனத்தில்தான் புரிந்தான்றி, பேறு பெற்ற கோவணத்தாண்டி, சொரூபமே ஆனந்தம் என்று நிலைத்தாண்டி, பூரணத்துவம் பூர்ணாண்டி, ஐம்புலனும் பூர்ணாண்டி, பூரணத்துவமும் பூர்ணாண்டி, ஐம்புலனும் பூர்ணாண்டி, அள்ளும் பகலும் பிரம்மத்தை கொண்டாடினாண்டி, பேறு பெற்ற கோவணத்தாண்டி, ஐந்தெழுத்து தூய்மைக்கு உச்சரித்தாண்டி, தன்னுடைய தூய்மைக்காக 5 எழுத்து உச்சரிச்சுக்கிட்டே இருந்தாராம். 5 எழுத்தை தூய்மைக்கு உச்சரித்தாண்டி, பசுபதியை உள்ளத்து கொண்டாடி நின்றாண்டி. பசுபதினா யாரு? நமக்கெல்லாம் தலைவனான ஈஸ்வரனை உள்ளத்தில் கொண்டாடி நின்றாண்டி, பிச்சைக்கு பல்திசை சென்றே திரிந்தாண்டி, வேறு பெற்ற கோவணத்தாண்டி. எப்படி இருக்குல்லது இந்த இந்த யதி பஞ்சகம்? ரொம்ப அற்புதமா இருந்தது. இதையெல்லாம் படிக்கும்போது நமக்குள்ள இப்படிப்பட்ட ஒரு வைராக்கியம் வராதா? இந்த நிலைக்கு நாமும் செல்ல மாட்டோமா அப்படிங்கிற ஒரு ஒரு உந்துதலும் ஒரு உற்சாகம் நமக்கெல்லாம் வரணும். ஒரு ஒரு சோர்வுற்ற நிலை. நம்ம என்னதான் சாஸ்திரம் படிச்சுக்கிட்டாலும் நம்மக்கிட்ட இந்த வைராக்கியம் பூர்ணமா இல்லையே. நம்மளும் இந்த சம்சாரத்துல சாதாரணமா நம்ம இந்த காரை வாங்கலாமா அந்த காரை வாங்கலாம் இப்படி அல்லாடிக்கிட்டு இருக்கிற நிலையெல்லாம் போயிட்டு இதுல சொன்ன மாதிரி நம்மளால இருக்க முடியாதான்னு நமக்கு நம்மளுடைய இந்த சாதகர்களுக்கு ஒரு சோர்வு நிலை வரும்போது இது போல ஒரு சின்ன கிரந்தங்கள் எல்லாம் எடுத்து படிச்சா கூட நம்ம இதை படிச்சு பாடமாக்கும் போதுதான் யதி பஞ்சகம் இது நம்மளுடைய சுவாமி நமக்கு தமிழ்ல வார்த்தை கொடுத்துருக்காரு. நம்ம எடுத்து நம்ம அதை பாடமாக்கும் போதுதான் இதுக்கான ஒரு நாள் 2 நாள் படிச்சு அதை சொல்ல வேண்டியதா இருக்குது. ஆனா நாம புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்ச நேரம் எடுத்து இந்த பாட்டை படிச்சு இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டாலே ஆஹா இவ்வளோ அற்புதமா இருக்குதே. இந்த ஒரு 5 பாடலே போதுமே நம்மளுடைய வெளியே இருக்கிற ஹிம்சைகளை எல்லாம் தீர்த்து உள்ள இழுத்து கொண்டுட்டு வர்றதுக்கு அப்படின்னு மிக சுலபமா நம்மளை இழுத்து 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 நம்ம சுரூபத்துல வைக்கிறதுக்கு நம்மளுடைய ரிஷிகளும் நம்மளுடைய மகான்களும் என்னமா பாடுபட்டிருக்கிறாங்க தெரியுமா? இந்த பாட்டெல்லாம் படிச்சு பார்க்கும்போது உண்மையா சுவாமி நான் ரொம்பவும் ஆனந்தப்பட்டேன். நம்ம மகான்கள் இன்னைக்கும் நம்ம சுவாமி உளைச்சல் ஓய்வு இல்லாது முதுகு பிடிச்சிக்கிட்டே கூட மேல கிரந்தங்களை எழுதுறதும். இப்போ நேத்து பிரம்மசூத்திரம் அந்த கிரந்தத்தை எடுத்தெல்லாம் கிரந்தம்னு சொல்லிட்டேன், பிரம்மசூத்திரத்தை பாசியத்தை வரிசைப்படுத்திட்டு இருந்தாங்க. இந்த வரிசைப்படுத்துறதுல சில இடையில நம்ம டைப் பண்ண வரிசைகளெல்லாம் காணாம போயிடுச்சு. அப்புறம் சுவாமி கொஞ்ச நேரத்துல இதெல்லாம் இப்படி காணாம போயிடுச்சேன்னு சொல்லிட்டு நான் டிஃபன் கொடுத்தது கூட எனக்கு சாப்பாடு வேண்டாம் ஒன்றும் வேண்டாம்னு வச்சுக்கிட்டு அவங்க அதுல அப்படியே கொஞ்ச நேரம் மைண்டு எம்டி ஆன மாதிரி ஆயிடுச்சு. இம்மிடியட்டா நான் கற்பகம் கிருஷ்ணன் எல்லாம் போயிட்டு அந்த அந்த கிரந்தத்தை எல்லாம் பாஷ்யம் எங்க இருக்குதுன்னு தேடி எல்லாம் எடுத்து கொடுத்ததுக்கு அப்புறம் தான்
சுவாமி காலையில் டிஃபனே சாப்பிட்டாங்க. அப்போது சுவாமியினுடைய எல்லாம் பூர்த்தி அடைந்து இந்த வயதிலையும் அந்த கருணையை பார்க்கும்போது எனக்கு கண்ணே கலங்கிருச்சுடா. ஒரு நிமிஷம் காணோம்னா விடு, காணந்தானே, அப்புறம் தேடினா போகுது. நம்ம ஏதாவது ஒன்றை காணனா என்ன அலட்சியப்பட்டுக்கு போகிறோமா? காணந்தானப்பா, விடப்பா, அப்புறம் தேடினா போதுமானா இல்லை. சுவாமி சாப்பிடலை. அதை கண்டுபிடிச்சி எடுத்ததுக்கு அப்புறம்தான் திருப்தியான ஆளுவா உணவு சாப்பிட்டாங்க. நமக்காக நம்ம இந்த குரு மகான்களும் ஞானிகளும் நம்மளுடைய இந்த சாஸ்திரத்தை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய இந்த குரு பரம்பரையும் எப்படி உழைச்சி இதெல்லாம் புத்தகமாக கொடுத்துருக்குறாங்க. அது புத்தகமாக இருக்க வரைக்கும் நம்மளுக்கு அந்த மதிப்பே தெரியாதுங்க சுவாமி. எப்போ நம்ம மனம் தோர்ந்து தோல்வை அடையும் போதோ, ஒரு சோர்வை நிற்கும் போதோ எடுத்து இதை படிக்கும் போது தான் தெரியுது, இப்படிப்பட்ட ஒரு தத்துவத்தை, ஒரு ஒரு அமிர்தத்தை இந்த எழுத்தா இப்படி கொடுத்து வச்சிருக்கிறாங்களே. நம்ம இதெல்லாம் புரிஞ்சிக்காம எத்தனை காலம் வீணடிச்சோமோன்னு நமக்கு தெரியும் போதுதான் நம்ம மகான்கள் நம்மளுடைய உழைப்புக்காக நமக்காக கொடுத்த பொக்கிஷம் எல்லாம் அப்பதான் அதனுடைய ஒரு வேல்யூ தெரியும். நம்ம சுவாமி சொன்னாங்க, இது போல் இன்னும் எத்தனை உபனிஷத்து எல்லாம் வந்தாச்சு, கிரந்தங்கள் எல்லாம் வர வேண்டியது இருக்குது. அது வரைக்கும் சுவாமி நான் நல்லா ஆரோக்கியமா இருந்து இப்படியே எல்லாத்தையும் செய்து முடிச்சிடணும் அப்படின்னு அதை கண்டுபிடிச்ச சந்தோஷத்துல அதெல்லாம் சொல்லும்போது நான் நினைச்சேன், நமக்காக இது இவ்வளவு உழைக்கிறாங்களேடா, எப்படா நம்ம படிக்கிறது? அதனால சுவாமி, நான் கட்டாயம் நான் தள்ளி போடாம நான் நாளைக்கு எதி பஞ்சகத்தை நிச்சயம் படிச்சு முடிச்சுட்டு அடுத்த கிரந்தமா ஆத்மபோதத்தை நான் படிக்கிறதுக்கு தயாராகிறேன். நம்மளே இதுக்கு உந்துதல் இல்லாமலும் உற்சாகம் இல்லாமலும் படிக்கிறதுக்கு தள்ளி போட்டுட்டு போனோம்னா சம்சாரத்துல இருந்துக்கிட்டு சதா காலமும் உள்ளவங்களுக்கு இந்த புத்தகத்தினுடைய மதிப்பும் இந்த ஆத்ம ஞானத்தினுடைய மதிப்பும் எப்படி போய் சேர முடியும்? கொஞ்சம் யோசனை பண்ணி பார்த்தோன்னா நாம தான் இந்த சாஸ்திரத்தை கத்துக்கிற முழு மூச்சா இருக்கிற இந்த முமுட்சுக்கள் தான் இது எல்லாம் தலையாய கடமையா எடுத்துக்கிட்டு நம்ம பயணிக்க வேண்டியது இருக்குதுன்னு நேற்று சுவாமி வந்து கொஞ்ச நேரம் இன்ஸ்டன்ட்ல எனக்கு காட்டி கொடுத்தாரு. ஸோ ஓகே, தேங்க்யூ. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணம் ஆதாய பூர்ணம் ஏவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம்.